சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரே மாவு வச்சு 5 வகையா நம்ம பஜ்ஜி பண்ண போறோம். வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, கொடமிளகாய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்பள பஜ்ஜின்னு 5 வகையா பண்ண போறோம். இது வந்து வெரைட்டி ரைஸ் கூட நம்ம சாப்பாட்டுக்கு சைடு டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா மோர் குழம்பு அந்த மாதிரி வச்சாலும் சைடு டிஷ்ஷா சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன், ஒரு 2.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு 2 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவை ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவு, ஒரு 2.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன், 2 பல் பூண்டை நல்ல பொடியாக தட்டி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி புஷ்ஷுன்னு உப்பி வர்றதுக்காக கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல்லாம், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து வெள்ளை ரவை. டீ கடையில் சாப்பிட்ற பஜ்ஜிலலாம் வெள்ளை ரவை சேர்த்துருப்பாங்க, அதனால தான் அது மேலே வந்து நல்ல ஓட்ட ஓட்டையாக கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துடலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கோங்க, ஏன்னா ரவை சேர்த்துக்கிறதுனால மாவு இறுக்கமாயிரும். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு வாழைக்காயை சீவிடலாம். நீங்கள் கத்தி வச்சு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காவை இந்த மாதிரி ஸ்லைசஸாக சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சதை விட கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. நம்ம சீவி வச்சுருக்கிற வாழைக்காவை பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி முக்கிக்கோங்க. முக்கி மாவை லைட்டாக வடித்து விட்டுட்டு எண்ணெயில் போட்டுடலாம். பஜ்ஜியை திருப்பி விட்டுடலாம். பஜ்ஜி 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். ரெண்டாவது நம்ம வெங்காய பஜ்ஜி போட போகிறோம். வெங்காயத்தை இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மாவில் முக்கி வெங்காய பஜ்ஜி போட்டுடலாம். வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். மூணாவது மிளகாய் பஜ்ஜி போட்டுடலாம். மிளகாவை மாவில் முக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். நாலாவதாக உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கிறேன், மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். 5ஆவதாக அப்பள பஜ்ஜி போட போகிறோம். அப்பளத்தை அப்படியே மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். மாவு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி விரட்டி எடுத்துக்கோங்க. அப்பள பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம 5 வகையான பஜ்ஜியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.